வணக்கங்க. மாயா மஷ்ரூம்ஸ் பொள்ளாச்சியிலேருந்து. இப்போ நம்ம பேக் போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ் அந்த ஃபஸ்ட் நாள் போட்டது, செகண்ட் நாள் போட்டது, 3வது நாள் போட்டது. இப்போ இந்த 3 நாள் போட்டிருக்காங்க. இப்போ அதோட டிஃப்ரெண்ட் அந்த ஒவ்வொரு நாளுக்கான டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும்? அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்? இந்த கேப்பில் இந்த ஃபஸ்ட் நாள் போட்டதில் ஏதாச்சும் மிஸ்டேக் வருதா? அப்படிங் அதெல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கணும். இப்போ இந்த 3 நாள் அது மிஸ்டேக்லாம் தெரியாது. கொஞ்ச நாள் போகணும். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு, அது அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு நான் இப்போது காட்ட போகிறேன். அது நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு. அது இல்லாமல் நம்ம அதை எப்படி அந்த பேக் போடுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க. இப்போ இது ஃபஸ்ட் நாள் போட்டதுங்க. 16ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஆனது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். லைட்டாக அந்த ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இப்போ 2 நாள்லேயே பாருங்கள் எவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்குன்னு. லைட்டாக அந்த ஃபார்ம் ஆனது உங்களுக்கு தெரியுதுங்களா? அதில் பார்த்திங்கன்னா இப்போ இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, நம்ம வெயிட்டு நம்ம எவ்வளோ போடணும் அப்படின்னு. இப்போ ஏவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ போடணுங்க ஒரு பேக்கு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3.5 கிலோ இருக்குதுங்க. மினிமம் ஒரு 3 கிலோ. இப்போ நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் போடலாம். அதிகமாகவும் போடக்கூடாது. ஒரு 4 கிலோவெலாம் போட்டால் ரொம்ப இதாக இருக்கும். 3, 3.5 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏவரேஜாக உங்களுக்கு இதுவே நல்ல ஈல்டு வரும் உங்களுக்கு. இந்த வெயிட் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம 6 வெரைட்டி யூஸ் பண்ணுறோங்க. இப்போ 6 வெரைட்டினா நமக்கு வந்து எல்லா கிளைமேட்லேயும் வரும். மழை காலத்துலேயும் வரும். நீங்கள் மழை குளிர், அதாவது மழை காலத்தில் நார்மலாக எல்லாமே வரும். வெயில்லையும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிலில் வந்து ஒரு சில வெரைட்டி வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா ஈல்டு வராது. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த பார்த்திங்கன்னா இது எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி நல்ல பூவும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வரும். வெயிட்டாக இருக்கும். வெயிட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் எப்படி ஆயிருக்கு, எப்படி ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்ம உள்ள செட்டுக்குள்ளே கொண்டு போகலைங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 2 டேஸ் இப்போ இது வெளியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆல்ரெடி உள்ளே போட்டிருக்கிறது அது கூட போய் இதை நம்ம ஒரு 2 நாள் கழித்து கொண்டு போய் உள்ளே வச்சுருவோங்க. இதுக்கிடையில் நம்மளுக்கு ஏதாச்சும் ஃபங்கஸ் ஏதாச்சும் வருதா என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணுங்க. இது ஃபஸ்ட் நாள் போட்டதுங்க. இது பார்த்திங்கன்னா செகண்ட் நாள் போட்டதுங்க. 17ஆம் தேதி போட்டதுங்க இது. இது பார்த்திங்கன்னா 3,400 இருக்குதுங்க. இது வந்து இன்னும் இப்போது இது எதுவும் ஆகலை. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு அந்த மாதிரி ஆகிட்டு ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகுங்க. இது இன்றைக்கி போட்ட பேக்குங்க. இது பார்த்திங்கன்னா 3,600 இருக்குது வெயிட்டுங்க. இப்போ அதே மாதிரி நம்ம போடுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக கேப் மெயின்டைன் பண்ணணுங்க இதில். அப்போ தான் ஈஸியாக இது ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். நீங்கள் இங்கே இது வந்து ஹைட்டாக போட்டு இது ஷார்ட்டாக போட்டிங்கனாலும் நம்மளுக்கு விதை வேஸ்ட் ஆகும். விதையும் வேஸ்ட் ஆகும் இதில் ஹோல்ஸ் போடுறது அப்படி தாங்க. ஹோல்ஸ் வந்து நம்மளுக்கு 12 ஹோல்ஸ் இருந்தால் போதும். ஒரு சைடு இந்த சைடு 3, அதே மாதிரி ஆப்போசிட்டு இதில் 3. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 16 அந்த மாதிரி போடுறாங்க. அது வேஸ்ட் நம்மளுக்குங்க. அந்த மாதிரி போடுறது நம்ம எவ்வளோ 12 ஹோல்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு நார்மலாக இந்த பேக் சைஸை பொறுத்து நம்ம போட்டுடுறோம். இப்போ 16 அப்படிங்கில அது பார்த்திங்கன்னா பூவும் வந்து நம்மளுக்கு கம்மியான இதாக வரும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இருக்கலாம் ஏவரேஜாக நம்மளுக்கு ஏவரேஜாக வர்றது வந்துடும். இப்போ நார்மலாக போடுறது. இப்போ எக்ஸ்ட்ரா போடுறது நம்மளுக்கு வேஸ்ட்டு தான் அது. இது ஒன்று இருக்குங்க இதில் நோட் பண்ண வேண்டியது. அதே மாதிரி விதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா உள்ளே ஃபார்ம் ஆகி வர அளவுக்கு. இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப இதெல்லாம் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பாங்க. இதெல்லாம் தேவை கிடையாதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போட்டிருக்கோங்க. உள்ளே வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இது வெளியே தெரியணும், வெளியே
அந்த மாதிரி போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு விதை வேஸ்ட்டு தான். நம்மளுக்கு இந்த மாதிரி போட்டாலே போதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே தெரியுது உங்களுக்கு, இங்கே கொஞ்சம் போட்டிருக்குறேங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம ஏகமாக போடுறோம் அவ்வளோதான். அதுக்குன்னு நம்ம ரொம்ப அதிகமாக போடக்கூடாது. அது ரொம்ப அதிகமாக போட்டாலும் நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். நம்ம இந்த அளவு போட்டாலே ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருங்க. இது நம்ம கட் பண்ணி போட்டிருக்குறோங்க. நம்ம கட் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ கட் பண்ணி போடுறங்காட்டி தான் நம்மளுக்கு ஈல்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக வரும். அப்புறம் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுங்க. இதில் நம்ம சுற்றி போடுறதுல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிலர் வந்து சுற்றி போடுறோம் அப்படின்னா டைமிங் அதிகமாக எடுக்கும். ஒரு சிலர் வந்து அவங்க டயர்டு ஒரு ஏஜ்டானவங்க இருப்பாங்க, நம்ம போட்டுட்ருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். இதுவே கட் பண்ணி போட்டோம்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். யார் வேணால் போடலாங்க. அதே மாதிரி டைமும் நம்மளுக்கு சேவ் ஆகுங்க. இப்போ இது நம்ம யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷினுங்க. இதுக்காகவே நம்ம செப்பரேட்டாக தனியாக இது பண்ணியிருக்குங்க, ஒர்க் பண்ணியிருக்கு இதில். இப்போ இது வந்து ஆட்டோமேட்டிக்கு. இப்போ நம்ம அது ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்லேருந்து டேரெக்டாக நமக்கு இது ட்ரையர் ஒர்க் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. நம்ம ஏதாச்சும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நம்ம இந்த மாதிரி செட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. பார்த்திங்கன்னா நம்ம சுவிட்ச் போட்டால் போதும், டேரெக்டாக அது ஓட ஆரம்பிச்சிடும், ட்ரையராக ஓட ஆரம்பிச்சிடும். இதாங்க நம்ம யூஸ் பண்ணுற விதைங்க, 6 வெரைட்டி. பார்த்திங்கன்னா இப்போ இது 27ஆம் தேதி 11ஆவது மாதம் போட்டது. நம்ம இதிலிருந்து மேக்ஸிமம் நம்ம அதிக நாள் வச்சுருக்க முடியாது. இதையே நம்ம மேக்ஸிமம் நம்ம வாங்கிட்டு வந்தோன்னதையுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி சீக்கிரம் ஒரு 10 நாளுக்குள்ளே அதை முடிச்சிடணுங்க, போட்டு முடிச்சிடணும். நம்ம இதை வச்சுருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஃபார்ம் ஆகி யூஸ் இல்லாமல் தான் போகும். உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும், 6 போட்டிருக்காங்க, 6 வெரைட்டிங்கு. அவங்க எப்போ இது பண்ணுனது அந்த டேட்டெல்லாம் போட்டு வந்துடும். இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இப்போ இந்த 3 டேஸில் நடந்த அந்த பேக் போட்டதுங்க, நம்ம வட்டிப்புல் எப்படி பண்ணணும், எப்படி வாங்கணும், விதை இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சில ஏரியாவுக்கு ஒவ்வொன்று வரும். இப்போ ஒரு சில இப்போ நம்ம ஷெட்டு ஒன்று தான் உள்ள மெயின்டைன் பண்ணுற கூலிங் இது எல்லாமே ஒன்று தான். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில இதுக்கு வெரைட்டி நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குதுங்க. இப்போ நான் இப்போ அதில் இருக்க ஒரு 6 வெரைட்டி ட்ரை பண்ணி பார்த்தேங்க. 6லேயும் ஒன்று சிறுசாக இருக்கும், அழகாக இருக்கும் ஒவ்வொரு வெரைட்டி. இப்போ பார்த்திங்கன்னா எஃப் இருக்குது, XYன்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இது நம்ம பிஸ்னஸ்க்கு வேண்டி பண்ணுறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குவான்டிட்டி தான் வேணுங்க. அழகாக இல்லை அதை அழகாக இருக்குது அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. இப்போ அதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு 6 வெரைட்டிங்க, 6 வெரைட்டி சூப்பராக இருக்குங்க. இப்போது அது வந்து பார்த்திங்கன்னா என்லாக் கிளைமேட்டு வந்து அதுக்கு வெயில் தண்ணி பார்த்திங்கன்னா வெயில் அதிகமாக இருக்கும். வெயில் அதிகமாக இருந்துச்சுன்னா, வெயில் அதிகமாக இருக்கிறப்போ வந்து ஒரு சில வெரைட்டி பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கருகிரும், மொக்கு வரும், சீக்கிரம் கருகிரும். ஆனால் இது ஆர்வம் அப்படி கிடையாதுங்க. நம்ம அதாவது மெயின்டெனன்ஸு கொஞ்சம் கம்மி தான் இதுக்கு. நம்ம சும்மா நார்மலாக மெயின்டைன் பண்ணால் போதும், அப்பப்போ தண்ணி அடித்தா போதுங்க. ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கிறத சும்மா பண்ணால் போதும். இது வந்து மற்ற வெரைட்டி போட்டோம்னா நம்ம கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமானாலும் நம்ம போய் தண்ணி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அந்த பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் வக்கிப்புல் அப்படி தான், நம்மளுக்கு பக்கத்துலேயே கிடைக்கிறங்காட்டி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டுக்கிறோங்க. உங்களுக்கு லாங்கு அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வாங்கி போட்டுக்கலாம். அது நம்ம இதை பொறுத்தளவு டிரான்ஸ்போர்ட், வண்டி சார்ஜ் அதெல்லாம் இருக்குது, அதை பொறுத்து இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதுங்க பேக் போடுற இது. நம்ம போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிக்க சேஃப்டியாக இருக்கிறது நல்லதுங்க. டெட்டால் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பக்கத்தால் எதுவும் பெருசாக எந்த ஒரு குப்பைகள் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ இது நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு வீடியோங்க. இதில் ஏதாவது தப்போ இல்லை ஏதாச்சும் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இனி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் சரி பண்ணி உங்களுக்கு கரெக்டாக எந்த மாதிரி உங்களுக்கு சொல்லணுங்கிறத நான் ரெடி பண்ணி நான் கரெக்டாக சொல்லிடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு எதாவது
இது சம்மந்தமாக தெரியணும் அப்படின்னா இதில் எங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் எனக்கு கால் பண்ணி கேட்கலாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.